வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மத்திய அரசு புதுவை மாநிலத்தை சோதனை எலியாக பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம். அனைத்திற்கும் தீர்வு மாநில அந்தஸ்துதான் என முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. விஜயகாந்தின் மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரங்கல். 31 ஆகிய தேதிகளில் ஒய்டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை. போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். விஜயகாந்தின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் செய்தி. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தை மத்திய அரசு சோதனை எலி போன்று பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து புதுவை முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி நேதாஜி சிலை அருகில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வட்டார காங்கிரஸ் தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பேசுகையில், மத்திய அரசு தொடர்ந்து புதுவை மாநிலத்தை வஞ்சித்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மத்திய அரசு எந்த திட்டத்தை தொடங்கினாலும் சோதனை எலி போன்று புதுவை மாநிலத்தில் செயல்படுத்தி சோதனை செய்வதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், இதனை சரி செய்ய எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைய லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கடுமையாக பாடுபட வேண்டும் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கேட்டுக்கொண்டார். ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் மகிழா காங்கிரஸ் உறுப்பினரும் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலருமான ரமா வைத்தியநாதன் நன்றி உரை வழங்கினார். இந்த நேரத்திலே மாலை நேரத்திலே ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதுபோல டெலிபோன் கட் ஆயிடுதுன்னா ஒரு பணம் கட்டல அப்படின்னு சொன்னா கரண்ட் கட் ஆயிடும். அங்கிருந்து கட் பண்றான், எவன் கட் பண்றான்னு தெரியாது சொல்றாங்க. அது போல இந்த புதுவை மாநிலம் ஆதார் கார்டு கொண்டு வரும்போது அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அறிமுகப்படுத்தப்பட்டது. டெஸ்ட் பண்ற மாதிரி, பூனையை டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம மாநிலத்தை டெஸ்ட் பண்றான். முதல்ல இம்ப்ளிமெண்ட் நம்ம ஊர்ல தான் அறிமுகப்படுத்துறது. கூடிய மக்கள் முதல்ல சிக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம பாருங்க எவ்வளோ இங்க சிறப்பு பேச்சாளர் செய்ய வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக அதற்கு இருக்க வேண்டும். தேர்வு செய்யும் என்ற வேட்பாளர் இன்று புதுச்சேரியிலிருந்து சென்ற வேட்பாளர் ஐயா விவி ஐயா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், எங்கள் பாசத்துக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களே, பாதிக்கின்ற ஒரு விஷயம். வியாபாரிகளை பாதித்தாலும் காங்கிரஸ் வீதியிலே வந்து போராடுகிறது. மக்கள் படிப்பதற்காக, ஏழை எளிய மக்கள் படிப்பதற்காக கல்வியை கொண்டு வந்தோம், கல்வி சாலைகளை திறந்தோம். நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருடம் ஆக போது. இந்த மின்மீட்டர் ஒரு அபாயகரமானது, யாருக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஒவ்வொரு போராட்டம் பண்ணும்போது அரசு என்ன யாருக்கு துணை நிற்கிறது? அவங்க நம்ம நடுத்தர மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ துணை கிடையாது. அந்த பிஜேபி அரசு முழுக்க கார்பரேட்டுங்க, பெரிய பெரிய பணக்கார முதலாளிகள் தான் துணையா இருக்கிற அரசு. இன்னைக்கு நம்ம இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மத வேறுபாடு இல்லாம, இன வேறுபாடு இல்லாம, ஒரு அன்பை விதைச்சிக்கின்னு, ஒற்றுமையை விதைச்சிக்கின்னு, பிஜேபி வந்த 9 ஆண்டுகள்ல எல்லாத்தையுமே தனியார் ஆக்கிட்டாங்க. ஏர்போர்ட்டு, கடல் போர்ட்டு, எல்லாத்தையுமே. இப்ப நம்ம மக்களுக்கு வெறும் அந்த முதலமைச்சர் அந்த காப்பீடு திட்டம் வந்தது, அது கூட நமக்கு பயன்படுத்தல. ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டம், இந்த திட்டம்
எவ்வளவு பாதிப்பானது, எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஒரு சாமானியனாக எடுத்துரைத்தார். நாம புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் வந்த சமயத்தில் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, மத்தியிலும் ஒரே ஆட்சி மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வருகின்ற போது மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும். மோடிக்கு பாசமான ஒரு ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் வந்ததுன்னா மோடி எல்லா பையும் குஜராத்ல இருந்து கட்டின்னு வந்து இங்க கொட்டி தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ப்ரீபெய்ட் மீட்டர் பால்டாயில கொடுக்குறான். மின்சாரத்தை தனி திட்டத்தை கிழித்து தருமே வரலாறு இந்த சட்டமன்றத்தில். இதெல்லாம் மறைக்க முடியாது. லியோ படத்திலே நீங்க தான் நடிச்சீங்க. நீங்க சொல்றீங்க அப்ப முதலமைச்சர் நாராயணசாமி அருகில உட்கார்ந்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியுடைய 2ஆம் அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு பிஜேபி அமைச்சர் ஆயிட்டு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இந்த ப்ரீபெய்ட் லிமிட் திட்டம் கிடையாது. புதுச்சேரி மாநிலம் மட்டும் ஏன் கொண்டு வரீங்க? இந்த எழுத்து கேட்டா முதலமைச்சர் பதில் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த அமைச்சராக இருக்காரு பாருங்க, அமைச்சர் நமச்சிவாயம், அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார். அவர் கையெழுத்து போட்டு, முதலமைச்சர் கையெழுத்து போட்டு, துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போட்டு 380 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா புதுச்சேரியில் பாலாறு தேனாறு ஓடுனாங்க. ஆனா இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில இப்பொழுது தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட சாமிநாதன் வேட்பாளர் இருந்தாருங்க. என்ன ஆச்சுன்னா தேர்தல் சமயத்தில் அமித்ஷா வரும்போது இங்க போனாரு, இந்த மோட்ல இருந்து கீழே இறங்கினாரு. பாதி தூரத்தில் இறங்கி போயிட்டாரு அமித்ஷா. 3 நேரம் தூரம் போக முடியல அவரால். அது மட்டும் இல்ல, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணியா நம்முடைய இந்த தொகுதியினுடைய சிங்கமாக இருக்கின்ற திரு வைத்தியநாதன் அவர்களை அவர் தொட்டு கூட பார்க்க முடியல அவங்களால. ஏன்னு சொன்னா அவர் மக்களுக்கு செய்யற சேவை தான் நிக்குது. அதனால்தான் அவர் அமோக வெற்றி பெற்றார். எல்லாம் சொன்னாங்க பணத்தை வாரி வாரி கொடுத்தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா தாய்மார்களுக்கு நன்றி சொல்லணும். தாய்மார்கள் ஒட்டுமொத்தமா வைத்தியநாதனுக்கு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற வச்சுங்க. அதுக்கு நன்றி சொல்றேன். விற்காதே விற்காதே, தனியாருக்கு மின்துறையை விற்காதே. அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான், பெருகுதே பெருகுதே, தனியாருக்கு வருமானம் பெருகுது, இழக்குது இழக்குது, அரசு துறை அரசு துறையெல்லாம் இழக்குது. அத பாராளுமன்றத்துக்குள்ள நீங்க எல்லாம் தேர்வு செஞ்சு ஒரு பெரிய விமான நிலையமாக்குவதற்கு இங்க இருக்கிற கட்சி தலைவர் பாரதிய ஜனதா ராஜ்யசபா உறுப்பினர் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. ஏன்னு சொன்னா அப்பதான் மக்கள்கிட்ட நீங்க பாராளுமன்ற ஓட்டுக்காக போக முடியும். நம்ம எம்பி செய்ய முடியாது. ப்ரீபெய்டு மீட்டர் நமக்கு வேணுமா? அது வந்தா என்ன கஷ்டம்? ஏன் வானான்னு சொல்றோம்? இதுதான் முக்கியமான கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா, ப்ரீபெய்டு மீட்டர்னா என்ன? நாம இதுவரையும் லைட்டை போடுவோம், அடுப்பு எரிப்போம், எல்லாத்தையும் பண்ணுவோம். ஒரு மாதம் சென்று பில்லு வரும். அந்த பில்லு வந்ததுலேருந்து ஒரு 15 நாள் சென்று அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டணும். இதுதானே? அப்போ எனக்குரிய ஒரு மாதம் டைம் சென்று தான் நாமெல்லாம் கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் சென்று தான் கரண்ட் பணம் கட்டணும். ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்ன பணத்தை கொடுத்துடணும். அப்போதான் உங்களுக்கு சரியாகும். புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை முன்னிட்டு புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் வரும் 31ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் மாறன், புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்றும், ஆகவே 31ஆம் தேதி பகல் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி வரையில்
ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் என்றும், மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின்ட் ஆஞ்சே வீதி, செஞ்சி சாலை, சூர்கூப் வீதி ஆகியவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என தெரிவித்த அவர், கடற்கரை சாலையை ஒட்டிய பகுதியில் அமைந்த பொதுமக்களுக்கு சிவப்பு, தேவாலயத்திற்கு வருவோருக்கு மஞ்சள், விடுதி உள்ளிட்டவற்றில் பணிபுரிவோருக்கு ஊதா நிற அடையாள அட்டைகள் வாகனங்களுக்காக வழங்கப்படும் என தெரிவித்தார். அடையாள அட்டையை போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வருவோர் தங்களது வாகனங்களை புதிய துறைமுகம், உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இலகுரக வாகனங்கள், கனரக வாகனங்களை நிறுத்தலாம் என தெரிவித்த அவர், உப்பளம் பெத்தி செமினார் பள்ளியில் இருசக்கர வாகனங்களை மட்டும் நிறுத்தலாம் என்றும், முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருசக்கர இலகுரக வாகனங்களை நிறுத்தலாம் என்றும், தற்காலிக வாகன நிறுத்துமிடங்களில் இருந்து கட்டணமில்லா வாகனங்கள் புத்தாண்டு கொண்டாட்ட இடங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி நகர் பகுதியில் வரும் 31ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை வரை அனைத்து வகை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும், ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை உட்பட தடை செய்யப்பட்ட சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். போக்குவரத்து விதிகளை மீறியும் அதிவேகமாகவும் வாகனங்களை இயக்குபவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த கண்காணிப்பாளர் மாறன், இதற்காக 150 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன என தெரிவித்தார். புதுச்சேரியில் புத்தாண்டிற்காக 6 காவல் கண்காணிப்பாளர்கள், 10 காவல் ஆய்வாளர்கள், 300 காவலர்கள் போக்குவரத்து பிரிவில் பணியாற்ற உள்ளனர் என்றும், புத்தாண்டிற்காக மொத்தம் 1000 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்றும், மது அருந்திவிட்டோ வாகனங்களை வேகமாக இயக்கினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் எச்சரிக்கை விடுத்தார். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் எடுத்து முன்வைக்கக்கூடியவர்தான் விஜயகாந்த். அவரது மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புகழாரம். காங்கிரஸ் கட்சியின் 139வது ஆண்டு துவக்க விழா காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு, காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சினிமா துறையில் ஒரு சிலரால் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றும், முன்னணி நடிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியவர்தான் விஜயகாந்த் என்றும் புகழாரம் சூட்டினார். தனி கட்சி ஆரம்பித்து குறிப்பாக தேமுதிக சார்பில் சட்டமன்றத்தில் 19 உறுப்பினர்களை கொண்டு தலைவராக இருந்தார் என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தனது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக எடுத்து முன்வைத்தவர் என்றும், யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது எண்ணங்களை வெளியிடுபவர் என்றும் குறிப்பிட்டார். அவரை பொறுத்தமட்டில் மனம் தளராமல் கட்சியை வழிநடத்தி நிலைநாட்டியவர் என்றும், தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக பிரதிபலிக்க கூடியவர் என்றும் குறிப்பிட்ட அவர், போராடி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் என்றும், மிகவும் துணிச்சலானவர் என்றும், வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்றும், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். விஜயகாந்த் இறப்பு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு என்றும், தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு என்றும், அவரது ஆன்மா சாந்தியடைய அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உதவி செய்யணும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சில வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பாதுகாப்பு பாகிஸ்தான், சைனா இதை பத்தி பேசிட்டு இருக்க மோடி வந்து நம்ம இந்தியா காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது எந்த 139 வருஷம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அது நாம இந்த வென்றெடுத்தால் மட்டும்தான் முன்ன ஒரு குழு ஒன்று அமைப்போம். குழு அமைத்து
ஒரு கிராமத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணத்தில் வச்சுட்டு போடுற மாதிரி போடுறாங்கன்னா நீங்களாம் நிற்கிறதே வேஸ்ட்டு காக்கா. நீங்களாம் ஏன் இங்கே நிற்கிறது? அப்படி போய் என்ன தான் டிவியில் வரும். அவர் வழி விட சட்டமன்றத்தில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார். தன் உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை அவர் பகிரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன் எண்ணங்களை வெளியிடுகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரை பொறுத்தவரையில அவரை விட்டு நிறைய பேர்கள் துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு கூட பணம் தளராமல் அந்த தேமுதிகவை சிறப்பான முறையில் வழிநடத்தி அந்த கட்சி இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது விஜயகாந்தனுடைய அவருடைய பெருமை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் பாஜகவை விட்டு வெளியேற முயற்சித்தால் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நிலைமை வரும் என்கிறார்கள். ஒருபோதும் அந்த நிலை வராது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு கழித்து செல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவல் குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மத்திய அரசிடமிருந்து கட்டுப்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல்கள் இல்லை என்றும் தெரிவித்த அவர் தேவை ஏற்படும் போது சொல்வோம் என்றார். மேலும் அரசு அதிகாரிகள் விரைவாக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும் அப்போதுதான் வளர்ச்சி இருக்கும் என்றும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் புதுச்சேரியில் மின்கட்டணத்தை இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிப்பதாகவும் மத்திய அரசை நாடுவதை பற்றி கேட்கிறீர்கள், தேவை ஏற்படும் போது இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பாஜகவிலிருந்து வெளியே வர முயற்சித்தால் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி நிலைதான் ஏற்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு எந்த நிலைமையிலும் அதுபோன்ற நிலை எங்களுக்கு ஏற்படாது என்றும் அந்த நிலை எங்களுக்கு எப்போதும் இல்லை என உறுதியாக கூறினார். மேலும் நிர்வாகத்தில் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம் என்றும் எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக அதிகாரிகள் செயல்பட கூறுவதாக குறிப்பிட்ட அவர் அதற்கு மாநில அந்தஸ்து ஒன்றுதான் வழி என்றார். மாநில அந்தஸ்தை பெற ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் எங்கள் அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றும் கூட்டணி அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ரேஷன் கடை திறப்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் தீர்வு மாநில அந்தஸ்து தான் என்றும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் அறிவுறுத்தலின்படி கதிர்காமம் தொகுதி வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ரவி, ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். விவசாயியை ஏமாற்றாதே, அடிக்காதே,
மின்துறையை தாரையை வார்க்காதே. புதுச்சேரி அரசே, புதுச்சேரி அரசே, கைவிடு, கைவிடு, கைவிடு. அரசுக்கு ஒத்துழைப்பு தராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நேரடியாக புகார் அளித்தார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு தராமல் உள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சரும் பல்வேறு மேடைகளில் பேசியுள்ளார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் அரசாங்கம் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், புதுவையில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறோம் என்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றும் எதிர்க்கட்சிகள் புகார் கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். அப்போது திடீரென சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதில் அலட்சியமாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதுக்கு முன்னே ஒரு டெத்து, கொரோனா டெத்து, இது சம்பந்தமா உங்கள்கிட்ட 10 நிமிஷம் உட்காந்து அதெல்லாம் போட்டு கூடாது சொல்லிட்டு நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட ஏறக்குறைய 10 அதிகாரிகிட்ட பேசிக்கிறேன். அந்த அதிகாரிங்க இங்க கையை காட்டுறாங்க, அங்க கையை காட்டுறாங்க. அந்த இறந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம ஒரு கொரோனா டெத்தை எப்படி அடக்கம் பண்றது கூட அந்த வழிகாட்டு பின்பற்றாத. கேட்டா ஆம்புலன்ஸ் இல்ல, இது எங்க வேலை இல்ல, அது அந்த வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு போன் அடிச்சா அவரும் போன் மீட்டிங் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர உள்ளாட்சித்துறை டைரக்டர் யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. புதுச்சேரி அரசு சார்பில் அச்சிடப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டரை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வெளியிட்டார். புதுச்சேரி அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை கொண்டு காலண்டர் தயாரிக்கப்பட்டு அதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிடுவார். அந்த வகையில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டிற்கான அரசு காலண்டர் தயார் செய்யப்பட்டது. இதனை வெளியிடும் நிகழ்வு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கமிட்டி அறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரசு சார்பில் தயாரிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான காலண்டரை வெளியிட்டார். அதனை சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். உடன் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் மறைவுக்கு புதுச்சேரி திரையரங்குகளில் 12 மணி காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் காலமானார். இதனையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அவருக்கு கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக திரையரங்குகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முதல் காட்சி ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் அனைத்து திரையரங்குகளிலும் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டது. இதனால் திரையரங்கு வெறிச்சோடி காணப்பட்டது. சினிமா மற்றும் அரசியலில் தனி மனிதராக சாதித்தவர் விஜயகாந்த் என்றும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக உள்ளது என்றும், தனது திரைப்படங்கள் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களையும் நாட்டுப்பற்றையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் விஜயகாந்த் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்திய அரசின் சிறந்த குடிமகனுக்கான விருதையும் பெற்றவர் என்றும், தனது நடிப்பிற்காக கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருந்தாலும் தனது ரசிகர்களால் கேப்டன் என்று பெருமையோடு அழைக்கப்படுவதையே பெரும் விருதாக கருதினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் விளங்கிய அவர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் வெற்றிகரமான தலைவராக முத்திரை பதித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். சினிமா, அரசியல் என ஒரு தனி மனிதராக அவர் சாதித்தவை உழைப்பை ஊன்றுகோலாக கொண்டவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் என்றும், அவரது இழப்பு திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் அவரது கட்சி தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து ஆடை வடிவமைப்பு மற்றும் மேக்கப் உலக சாதனை நிகழ்ச்சி 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுகுறித்து உலக சாதனை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மற்றும் மேக்கப் எஜுகேட்டர் ஜெனிஃபர் கூறுகையில், வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்டு வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் நிலம் மாசடைகிறது என்றும், மேலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் தேங்கி நீர் மாசடைவதாக தெரிவித்தார்.
இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு ஆடை வடிவமைக்கும் உலக சாதனை நிகழ்வு தனியார் உணவகத்தில் வருகிற 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அழகிய கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடைகள் உலக சாதனை நிகழ்ச்சியிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மேலும் 50 வடிவங்களில் வண்ண வண்ண ஆடைகளை வடிவமைத்து மேக்கப் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். இதில் 100 பேர் பங்கேற்று உலக சாதனை நிகழ்ச்சி அன்று பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆடைகள் மற்றும் மேக்கப் குறித்து நேரடியாக செய்து காட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். வீட்டில் மற்றும் பல்வேறு இடங்களில் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை கொண்டு ஆடை வடிவமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த செய்யும் உலக சாதனை நிகழ்வு பெரிதும் பாராட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Hi, this is Jennifer Makeup Artist from Puducherry. I'm a makeup artist and educator too. And successful 14 batches வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். And makeupல makeup classes மட்டும் கிடையாது, மேக்கப்ல ஏதாவது டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் டிசம்பர் 30 லே ராயல் பார்க்ல பண்றோம். இதே மாதிரி இந்த 30 மினிட்ஸ்ல ஒரு மேக்கப் சேலஞ்சும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 30 மினிட்ஸ்ல அவங்க மேக்கப், ட்ரெஸ் அண்ட் ஹேர் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டெம்ப்ட் யார் பண்றாங்க அப்படின்னாக்கா லைனஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் அண்ட் சென்னையில இருந்து. ஸோ நாங்களும் பயங்கர எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஸ்டே டியூன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 139வது துவக்க நாளை முன்னிட்டு வில்லியனூர் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் காங்கிரசார் சார்பில் காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 139வது துவக்க நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஹாசன் அவர்களின் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றினார். இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, வீரமுத்து, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முருகையன், SC பிரிவு தலைவர் கனக சுப்பராயன், மூத்த காங்கிரஸ் நிர்வாகி அண்ணாமலை, வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் சிவாஜி, கருணாநிதி, அப்துல் ரகுமான், சங்கர், செல்வராஜ், ஐயப்பன், ஜான் பாஷா, சையத் அலி, உபைதுர் ரகுமான், ரீட்டா மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வண்ணார் ஜாதி என்பதை ரஜகுலம் ஜாதி என்று அழைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வண்ணார் என்று ஜாதி பெயரை ரஜகுலம் ஜாதி என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டும். டிவி நகர், காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்துவிட்டு புதிதாக அமைத்து கொடுக்க வேண்டும். வில்லியனூர், மணவெளி, ஏம்பலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் புதியதாக சலவைத்துறை அமைத்து தர வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பிரதேச ரஜகுலத்தோர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்க மாநில கௌரவ தலைவர் முத்து, மாநில செயலாளர் முத்தா என்கிற பலராமன், மாநில பொருளாளர் பார்த்தசாரதி, மாநில துணைத் தலைவர் பெருமாள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் இயக்கத்தின் சார்பில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் இயக்கத்தின் சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புதுச்சேரி வட்டார வளர்ச்சித்துறை மூலமாக வழங்கக்கூடிய 100 நாட்கள் வேலையை முழுமையாக வழங்கிடவும் நுண்நிதி நிறுவனங்கள் செயல்பாட்டை வரைமுறைப்படுத்திட கோரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகம் எதிரே அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க பாகூர் கமிட்டி துணைத் தலைவர் பானு,
விவசாய தொழிலாளர் சங்க மண்ணாடிப்பட்டு கமிட்டி செயலாளர் விநாயகம் தலைமையிலும் சங்கத்தின் நிர்வாகிகள் சிவசங்கரி, ஹரிதாஸ், இன்னரசு ஆகியோர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மாநில குழு உறுப்பினர் கலைச்செல்வி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சித்துறை வில்லியனூர் பகுதியில் நியாயமான முறையில் பணியாற்றிய திட்ட இயக்குனர் சத்தியமூர்த்தியை பணி இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், 100 நாட்கள் வேலையை செய்யும் பயனாளிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும், நுண்நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த சட்டம் கொண்டுவர வேண்டும், மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் போராட்டத்தில் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் நிர்வாகிகள் இளவரசி தமிழ்ச்செல்வன், உமா சாந்தி, மாரிமுத்து, ஜானகி, சத்யா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சங்க குழுவினர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை முன்வைத்து வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் மனு அளித்தனர். இறுதியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வில்லியனூர் கமிட்டி உறுப்பினர் மகாலட்சுமி நன்றி தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் நகருக்கு கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய தார் சாலை மற்றும் நல்லூர்பேட் பகுதியில் புதியதாக பட்டா வழங்கப்பட்ட பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக 44.78 லட்சம் ரூபாய் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான பணி தொடக்க விழா திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பிரபாகரன், பொது மேலாளர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் வீடு வீடாக சென்று காலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் வீடு வீடாக சென்று காலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா ராஜேஸ்வரி, நகர மாவட்ட தலைவி புவனேஸ்வரி, நகர மாவட்ட இளைஞரணி வாசுகி, தொகுதியின் மகளிர் அணி வசந்தி கலந்து கொண்டு வீடு வீடாக காலண்டர் வழங்கினர். புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பில் மாநில தலைவர் AM ஸ்ரீனிவாசன் நாட்காட்டிகளை வழங்கினார். ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் வருட இறுதியில்
மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் AM ஸ்ரீனிவாசன் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நாட்காட்டிகளை வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது. இதன் தொடக்கமாக புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று AM ஸ்ரீனிவாசன் நாட்காட்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் முனியசாமி, தமிழ் என்கிற ஐயனார், ஞானம் என்கிற தணிகைவேல் மற்றும் ராஜா, பாலா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 32 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக ONGC நிறுவனத்திடம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மேல்வதாக ஏனாம் மாவட்ட காங்கிரஸ் தொகுதி தலைவர் மல்லாடி சத்யபாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏனாம் மாவட்ட காங்கிரஸ் தொகுதி தலைவர் மல்லாடி சத்யபாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அவரின் நலன் விரும்பிகள் பைரவமூர்த்தி என்கிற பையண்ணா, கரீம் ராம்பாபு, மட்டப்பர்த்தி லட்சுமி நாராயணா ஆகியோர் ஏனாம் தொகுதிக்குட்பட்ட 32 ஏக்கர் நிலத்தை உரியவர்களிடமிருந்து அபகரித்து ONGC நிறுவனத்திடம் இழப்பீடு கோர முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதில் நில உரிமையாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதே நிலை தொடருமானால் வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏனாம் மாவட்ட தொகுதி காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சத்யபாபு தெரிவித்துள்ளார். మొత్తం లైన్ చేశారు. సరే ఆ వదిలేండి. ఈ 44 డాక్యుమెంట్లు కూడా ఈ 32 ఎకరాలు కానీ తేలకపోతే ఏమండి యానం ప్రజలారా ఒక్కసారి మీరందరూ ఆలకించండి. புதுச்சேரி மாநில போட்டோ வீடியோ ஸ்டுடியோ ஓனர் அசோசியேஷன் நடத்தும் 10 ஆண்டு கிரிக்கெட் போட்டி கோலாகலமாக தொடங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் போட்டோ வீடியோ ஸ்டுடியோ ஓனர் அசோசியேஷன் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியினை சங்க தலைவர் மாரிமுத்து, கௌரவ தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் ரஞ்சித் குமார், பொருளாளர் பிலிப், துணைத் தலைவர் ஆனந்த், அருள் மற்றும் சங்க நிர்வாகிகள், விளையாட்டுக்குழு நிர்வாகிகள் போட்டியினை தொடங்கி வைத்தனர். முதல் ஆட்டத்தில் பாபுஜான் தலைமையிலான JVC அணியும் KK வீடியோ அருள் தலைமையிலான நிக்கான் அணியும் மோதினர். இதில் முதலில் பேட்டிங் செய்த பாபுஜான் தலைமையிலான அணி 14 ஓவரில் 84 ரன்கள் எடுத்திருந்தனர். பின்னர் ஆடிய அருள் தலைமையிலான அணி 13.4 ஓவரில் 85 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றனர். அருள் தலைமையிலான அணி வீரர் விஜய் 54 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மயிலம் ஒன்றிய கொள்ளாளர் மற்றும் அகூர் ஊராட்சிகளில் புதிய குழந்தைநேய பள்ளி வகுப்பறை கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொள்ளார் மற்றும் அகூர் ஆகிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா 28.1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகளை கொண்ட புதிய கட்டிடத்தை காணொலி மூலமாக தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைத்ததை முன்னிட்டு மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் குத்து விளக்கு ஏற்றி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அருகில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட கட்டிடத்தை 7,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் மயிலம் ஒன்றிய குழு தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் திறந்து வைத்தார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய குழு உறுப்பினர் ஃபரிதா சம்சுதீன், உமா ஞானசேகர், தலைமை ஆசிரியர்கள் இளங்கோவன், தையல் நாயகி, ஊராட்சி மன்ற தலைவர் வீரா சம்பத், திமுக நிர்வாகிகள் ஜெயபாலன், சேகர், முனியாண்டி, பாஸ்கர், சிவா, பிரபு, சேகர், வீராசாமி, கமலக்கண்ணன், கந்தவேல், தெய்வக்கண்ணன், ஆசிரியர் உதயவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுவை மாநிலத்தை சோதனை எலியாக பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம். அனைத்திற்கும் தீர்வு மாநில அந்தஸ்துதான் என முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. விஜயகாந்தின் மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரங்கல். 31, 1 ஆகிய தேதிகளில் ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை. போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். விஜயகாந்தின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் செய்தி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.